Hi, today 12th Max chapter 1 exercise 1.3 ல fourth sum பார்க்கலாம். 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 men and 4 women சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 3 டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அதே ஒர்க்கை வந்து 2 men 5 women சேர்ந்து 4 டேஸில் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதே ஒர்க்கை ஒரு மேன் வந்து தனியாக வந்து செஞ்சாங்கன்னா எத்தனை டேஸில் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க, அண்ட் ஒரு விமன் மட்டும் தனியாக வந்து அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு முடித்தாங்கன்னா எத்தனை டேஸில் வந்து முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஓகேவா? மேனுக்கு வந்து எக்ஸ் எடுத்துக்கலாம், விமனுக்கு வந்து ஒய்னு எடுத்துக்கலாம். ரைட், ஒன் டே ஒர்க் கேன் பி ஃபினிஷ்டு பை அ மேன். ஒரு மேனால் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியுங்கிறத வந்து 1/xன்னு எடுத்துக்கலாம். சரியா? அதாவது ஒரு நாளுக்கு ஒரு மேனால் வந்து எவ்வளோ முடியுங்கிறதுனால 1/x எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு விமனால் ஒன் டே ஒர்க்கு வந்து எவ்வளோ ஃபினிஷ் பண்ண முடியுங்கிறது வந்து 1/yன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 men 4 women கொடுத்துருக்காங்களா. நம்ம ஒரு மேனுக்கு வந்து 1/xன்னு எடுத்தோமா. இப்போ 4 மென்னுக்கு வந்து இந்த 1/x கூட 4 வந்து மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது 4/xன்னு வந்துடும். அதே மாதிரி 4 விமன் கொடுத்துருக்காங்களா. விமனுக்கு வந்து 1/yன்னு எடுத்துருக்குமா. ஒரு விமனுக்கு வந்து 1/yன்னு எடுத்துருக்கோமா. அப்போ அந்த 4 விமனுக்கு வந்து 4 மல்டிபிள் பண்ணும்போது 4/yன்னு வரும். ஓகேவா? இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அந்த ஒரு ஒர்க்கை 3 டேஸில் வந்து அந்த ஒரு ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. ஸோ 1/3. ஓகேவா? அதே மாதிரி 2 மென்ங்கும் போது 2/x ப்ளஸ் 5 விமனுக்கு வந்து 5/y ஈக்குவல் அந்த ஒரு ஒர்க்கை வந்து எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்க, 4 டேஸில் ஒரு ஒர்க் முடிக்கிறாங்க. அதனால் 1/4. ஓகேவா? இப்போ வந்து 1/x வந்து நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், 1/y வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈக்குவேஷன் வந்து போட்டு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால இந்த 1/x வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், 1/y வந்து பின்னு எடுத்துக்கலாம். இப்போ 1/x ஏன்னு எடுத்தால் இங்கே என்ன இருக்கும், 4 × 1/x இருக்கா. அப்போ 4a ப்ளஸ் 4 × 1/y இருக்கா, 4b. இந்த 1/yக்கு பதிலாக அந்த b. நெக்ஸ்ட்டு இந்த 1/3 அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து 1/xக்கு பதிலாக a போட்டால் 2a ப்ளஸ் இதில் 1/yக்கு பதிலாக b போட்டான்னா 5b ஈக்குவல் 1/4. ஓகேவா? இப்போ இந்த 3 வந்து இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். 3 4a ப்ளஸ் 4b ஈக்குவல் இந்த 1. நெக்ஸ்ட்டு இந்த 4 இந்த சைடு கொண்டு போகும்போது 4 × 2a ப்ளஸ் 5b ஈக்குவல் 1. இப்போ இந்த 3 வந்து உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 4s are 12, 12a 3 4s are 12, 12b ஈக்குவல் இந்த 1. இது வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 2s are 8a ப்ளஸ் 4 5s are 20b ஈக்குவல் 1. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணி ஏபி கண்டுபிடிச்சி நம்ம அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதில் ஏ என்ன, இதோட கோஎஃபிஷியன்ட் 12 12 8 and 20 8 20. எக்ஸ் வந்து இதோட வேரியபிள் என்னது, ஏபி. ஸோ ஏபி. பி வந்து இதோட கான்ஸ்டன்ட் 1 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்முலா என்ன, ஏஎக்ஸ் ஈக்குவல் பியா. ஸோ எக்ஸ் தான் நமக்கு வேணுங்கிறனால எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ஏ அந்த சைட் போகும்போது ஏ இன்வெர்ஸாக போயிடும், ஏ இன்வெர்ஸ் பி. இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அது பி கூட மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, 1/determination of a at g. determination of a ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். determination of a என்னது, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணணும். 12 × 20 240 மைனஸ் 8 × 12 96. 240ல் 96 போச்சுன்னா 144. நெக்ஸ்ட்டு அஜ்ஜியை கண்டுபிடிக்கலாம். அஜ்ஜிக்கு வந்து இந்த ரெண்டும் வந்து பிளேஸ் சேஞ்ச் ஆகும், இந்த ரெண்டும் வந்து சைன் சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டும் பிளேஸ் சேஞ்ச் ஆகும்போது இந்த 20 இங்கே போயிடுது, மேலே போயிடுது, 12 கீழே வந்துடுது. ரெண்டுக்கு சைன் சேஞ்ச் ஆகும்போது ரெண்டுமே ப்ளஸில் இருக்கனால இங்கே வந்து ரெண்டுமே மைனஸில் வருது, -12 -8 வந்தது. இப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு, அஜ்ஜியை கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் 1/determination of ஏ என்ன கண்டுபிடிச்சோம், 144. ஸோ 144 இந்த அஜ்ஜி வந்து அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வெர்ஸ் இன்ட்ரு பியா. ஸோ ஏ இன்வெர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/144 × 20 -2 -8 12. அது எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பி என்ன இருக்குதுங்க, 1 1 இருக்குதா.
ஸோ இந்த பி வந்து 1 1 எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். 20 into 1 20 minus 12 into 1 minus 12 minus 8 into 1 minus 8 plus 12 into 1 12. இப்போ இந்த 144 அப்படி எழுதிட்டு 1/144 அப்படி எழுதிட்டு 20ல் 12 போச்சுன்னா 8, அதேமாதிரி 12ல் 8 போச்சுன்னா 4, சாரி 20ல் 12 போச்சுன்னா 8, 12ல் 8 போச்சுன்னா 4. இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து 4 இருக்கிறனால ஒரு 4 மட்டும் நான் வெளியே எடுத்துருக்கேன். 4 வெளியே எடுத்துட்டோம். 8ல் 4 வெளியே எடுத்துட்டோம்னா 2 ஆயிரும். 2 4 சார் 8. 4ல் 4 வெளியே எடுத்துட்டோம்னா 1 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 4 வந்து 144 கூட வந்து கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணும்போது 1 4 சார் 4, 36 4 சார் 144. இதை கேன்சல் பண்ணால் 1/36 வரும். அப்புறம் இந்த 2 1 வந்து அப்படி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஏ என்னென்னா இந்த 36 வந்து இது கூட டிவைட் பண்ணணுமா? 2/36 1/36 வருமா? ஸோ ஏ வந்து 2/36, பி வந்து 1/36. இந்த 2/36 வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். 1 2 சார் 2, 18 2 சார் 36. ஸோ ஏ வந்து 1/18, பி வந்து 1/36. இப்போது ஏ என்னன்னு சொல்லி எடுத்துருந்தோம், 1/xக்கு பதிலாக தானே ஏன்னு எடுத்துருந்தோம். ஸோ 1/x = 1/18, 1/y = 1/36. ஓகேவா? அங்கே ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோம்ல 1/x = a, 1/y = bன்னு சொல்லி எடுத்துருந்தோம்ல. இங்கே பாருங்கள், இங்கே 1/x = a, 1/y = bன்னு எடுத்தோம்ல. ஸோ a வேல்யூ வந்து 1/xக்கு, b வேல்யூ வந்து 1/yக்கு. ஸோ a வேல்யூ வந்து 1/18. ஸோ 1/x = 1/18, 1/y = 1/36. இப்போது மேலே ரெண்டுமே வந்தாங்களோ, கீழே x = 18, y = 36. இப்போ x என்னது? டைம் டேக்கன் ஃபார் 1 மேன். ஒரு மேன் வந்து எவ்வளோ டைம் எடுத்துருக்கிறான் அதுதான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம். ஸோ 18 days. ஒரு மேன் வந்து அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா 18 days எடுத்துக்கிறாங்க. அதே டைம் அதே ஒர்க்கை வந்து ஒரு விமனால் எவ்வளோ டேஸில் முடிக்க முடியுது அப்படின்னா 36 days. டைம் டேக்கன் ஃபார் 1 விமன் = 36 days. அவ்வளோதான். தேங்க்யூ.